நம்ம இந்திய ரயில்வேவோட புதிய கண்டுபிடிப்பாக ஒரு ரயிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ரயில்வேக்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்திய ரயில்வே துறையில் ஒரு புதிய புரட்சியாக எல்லா உற்பத்தியுமே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்த ரயில் அமைப்பு செயல்படுது. ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் பயன்பாட்டுக்கு இப்பொழுது வரப்போகுது. இந்த அதிநவீன ரயிலை இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் தற்போது ஒப்புதல் அளிச்சிருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இது மூலம் பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, சீனா போன்ற உலகளாவிய நாடுகளில் எலைட் பட்டியலில் இந்தியாவும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் வழக்கமான டீசல் இன்ஜினை போல் கருப்பு புகையிலையோ நச்சு வாயுக்களையோ வெளியேற்றாது. அதுக்கு பதிலாக சுத்தமான நீராவியை வெளியேற்றக்கூடிய அமைப்பில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால் ரயிலில் பார்த்திங்கன்னா புகைக்கு பதிலாக சுத்தமான நீராவி மட்டும்தான் வெளியேறும். இந்த பசுமை ரயில் முதல் கட்டமாக வடமேற்கு ரயில்வேவின் கீழ் வரும். இது ஹரியானா மாநிலத்தில் உள்ள சிந்திச் சோனிபட்டுக்கு இடையே முதல்ல இயக்கப்படதா சொல்லப்படுது. இன்னும் இயக்கப்படலாம். இந்த ரயில்வேயில் அதிகபட்சமாக மணிக்கு 75 மணி நேரமும் இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 10 பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரயில் சக்தி வாய்ந்த 1200 கிலோவாட் இன்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. கிலோவாட் அதோட திறன், இன்ஜின் திறன். எரிபொருள் நிலையம் பார்த்திங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பிரத்யோக ஹைட்ரஜன் எரிவாயை சேமித்து வைக்கிறதுக்கும் அங்கே ஒரு ஹரியானாவில் உள்ள சிந்திச் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த எரிபொருள் நிலையத்திற்கு வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பான PSO அதிகாரப்பூர்வ லைசன்ஸு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த ரயிலை முறையாக பராமரிப்பு பண்ணுறதுக்கு டெல்லியில் சாகூர் பஸ்திங்கிற ஒரு பகுதியில் அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுதைக்கு அங்கு வழக்கமான பாதுகாப்பு தனிகளை விட ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கப்படுதுன்னு நம்பப்படுது. இந்த ரயில்வே கண்டுபிடித்ததுக்கான ஒரு முக்கிய நோக்கமாக என்ன சொல்லப்படுதுன்னா 2070க்குள்ளே மாசில்லா இந்தியாவை உருவாக்குறதா. இந்த இந்திய அரசோட ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாக ரயில்வேவும் மாசு கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்கு. புகைவடிவ எரிபொருளின் தேவையை குறைத்து, அதாவது எரிபொருள் பெட்ரோல் டீசலோட வாயுவோட தன்மையை குறைச்சி 2020க்குள்ளே முழுமையான கார்பனே இல்லாத ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்குறது தான் இந்த ஹைட்ரஜன் ரயிலோட முக்கிய நோக்கமாக கருதப்படுது. வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நாளை ஒரு முக்கிய செய்திகளுடன். நன்றி.